அனைவருக்கும் வணக்கங்க. அனைவரும் முற்றிருக்க இறைவனை வணங்குறேங்க. ரிசர்வ் வங்கி இப்போதைக்கு ஒரு ஆணை பிறப்பிச்சிருக்காங்க. அதாவது கடன் வாங்கியவர்களை மிரட்டக்கூடாது, வைக்கக்கூடாது, அப்படி இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது கல்யாணத்துக்காக வாங்கினது, மருத்துவ செலவுக்கு வாங்கினது, இந்த மாதிரி விஷயத்துக்காக வாங்கிட்டு அவங்களால கட்ட முடியலன்னா தகாத வார்த்தைகள் பேசுறது, குடும்ப உறுப்பினர்களை மிரட்டுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. வங்கிகள் மக்களுடைய கஷ்டத்துக்காக தான் கொடுத்து உதவுறாங்க. நம்ம ஒழுங்காக கட்டினா தான் நாட்டோட பொருளாதார வளர்ச்சியும் கரெக்டாக இருக்கும். அந்த வட்டி விகிதங்களை வச்சு தான் பல இதில் தொழில்களில் நம்ம வங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை நம்ம நாட்டோட பொருளாதார வளர்ச்சி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கடன் முதல்ல வாங்கக்கூடாது. வாங்கிட்டா ஒழுங்காக கட்டணும். ஹோம் லோன் எடுத்தாலும் சரி, எதுக்குமே சரி, நம்மளுடைய சூழ்நிலைகள் பார்த்து கட்டணும். இல்லை ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணணும். நம்ம கொடுத்துட்டு ஒருத்தர் தரலன்னா எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குமோ அது மாதிரி தான் வங்கிகளில் வேலை செய்கிறவங்களுடைய சூழ்நிலையும் அந்த மாதிரி இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கடன் வாங்குறத குறைச்சிக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். காசு வரும்போது தேவைக்கு வாங்கிக்கலாம். அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் செலவுகளை பண்ணிக்கிட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பிளான் பண்ணி வாங்கும்போது நம்மளுக்கும் சுமூகமாக இருக்கும். அதே மாதிரி வங்கிகள் பொதுமக்களை ஃபோன் பண்ணி கடை வேணுமா, இந்த லோன் வேணுமா, அந்த லோன் வேணுமான்னு அவங்களுடைய பிரெயின் வாஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அப்போ கூட பல நிறுவனங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் இருக்காங்க. அதையும் கொஞ்சம் ரிசர்வ் வங்கி கவனிக்கணும். முடிஞ்ச அளவு கடன் வாங்காமல் சந்தோஷமாக வாழ பழகலாம். ஓகேங்களா? ஏன்னா வாங்கிட்டு கொஞ்சம் திருப்பி தர முடியலன்னா மனசு அவ்வளோ சங்கடமாக இருக்குது. அதே மாதிரி நம்மகிட்ட வாங்கிட்டு ஏமாத்துறவங்கள என்ன செய்யறதுன்னு தெரியல. மனசாட்சியே இல்லாமல் திருப்பி தர மாட்டாங்க நிறைய பேர். அவங்களெல்லாம் என்ன செய்யறது? தேங்க்யூ ஸோ மச்.